கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. 3 பிரிவுகள், 133 அதிகாரங்கள், மொத்தம் 1330 குறள்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றித் தந்த தமிழ் தாயின் தலைமகன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வ புலவர் திருமகனார் திருவள்ளுவர். ஐயன் வள்ளுவனின் பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க் செயின் என்பவரது மகள் வாசுகியை மணம் முடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் 11 கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில் 7 சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக, அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக, மிகச்சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள்